வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கிண்ணியா பிரதேச செயலகத்திற்கு முன்பாக பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம். உதயன் பத்திரிகையின் ஊடகவியலாளர் தாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது. இந்தியாவின் 65வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். கிண்ணியா பிரதேச செயலகத்திற்கு முன்பாக பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர். கிண்ணியா கடற்படை முகாமிற்கு அருகில் நேற்றிரவு இடம்பெற்ற அமைதியின்மை தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். நிலைமையினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அங்கு சென்ற திருகோணமலை மாவட்ட செயலாளர் மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் தற்போது கிண்ணியா பிரதேச செயலகத்துக்குள் ஒன்று கூடியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுவிக்கும் வரை குறித்த அதிகாரிகளை அங்கிருந்து வெளியேற அனுமதிக்கப் போவதில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை நேற்றிரவு ஏற்பட்ட நிலைமை தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆகியோர் இன்று காலை குறித்த பகுதிக்கு சென்றதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் நிஹால் அப்பு ஆராய்ச்சி குறிப்பிட்டார். நேற்றிரவு கிண்ணியா கடற்படை முகாமுக்கு அண்மையில் இடம்பெற்ற அமைதியின்மை தொடர்பில் 25 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அமைதியின்மையை தோற்றுவிக்கும் வகையில் நடந்து கொண்டுள்ளமையினாலும் போலீஸ் உத்தியோகத்தர்களை தாக்கியமையினாலும் இவர்களை கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் பிரசாந்த் ஜெயக்கொடி கூறினார். பிரதேசவாசிகள் நடத்திய கற்பயோகத்தில் போலீஸ் அத்தியட்சகர் உட்பட போலீஸ் உத்தியோகத்தர்கள் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். மக்களை அச்சுறுத்தும் வகையில் பல பிரதேசங்களிலும் நடைபெறும் சம்பவங்கள் குறித்து சட்டத்தை கையில் எடுக்க வேண்டாம் என சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி நவரத்ன பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவ்வாறான சந்தர்ப்பங்கள் குறித்து நுவரெலியா மாவட்ட மக்களை தெளிவுபடுத்தும் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஹட்டன பிரதேசத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் தோட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சில சந்தர்ப்பங்களில் தோட்டங்களில் உள்ள இளைஞர்கள் அச்சுறுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதால் மக்கள் பீதியடைகின்றனர். இவை அனைத்தும் மனப்பீதியின் காரணமாக இடம்பெறுகின்றது. எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் எந்தவொரு நேரத்திலும் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டாம். எவரையும் துன்புறுத்துவதற்கு பொதுமக்களுக்கு உரிமை இல்லை. சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக போலீசார் செயற்படுகின்றனர். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். யாழிலிருந்து வெளியாகும் உதயன் பத்திரிகையின் ஊடகவியலாளர் ஞானசுந்தரம் குகநாதன் தாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் இன்று அதிகாலை கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். தாக்குதல் ஒன்றின் போது காயமடைந்து கொழும்பிற்கு அண்மையில் அமைந்துள்ள வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்தியத்திற்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரியொருவர் குறிப்பிட்டார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை கண்டுபிடிப்பதற்காக 2 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இனம் தெரியாத ஒருவரின் ஒப்பந்தத்திற்கு அமைய இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளின் ஊடாக தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யாழ் நகரை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது கைது செய்யப்பட்ட நபரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர். யாழ் பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி சில்வாவின் ஆலோசனைக்கு அமைய மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. மதுவுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது போல 2012ஆம் ஆண்டில் குப்பி விளக்கிற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் பாட்டிலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். தம்புள்ளை நுகர்வோர் சேவை நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மின்சார சபையின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பரிசர சங்கவேதி பிரதேசவல விதுலிய ரகன යන්න ගියාම ප්‍රශ්න මතුවෙනවා. சூழலில் உள்ள சில நெகிழ்வு தன்மையான பிரதேசங்களுக்கு மின்சாரத்தை வழங்குகின்ற போது பல பிரச்சனைகள் உருவாகின்றன. எனவே கிராமிய சக்தி என்ற வேலை திட்டத்தை ஆரம்பித்து சூரிய சக்தி, காற்றலை, நீர்மின் உற்பத்தி ஆகியவற்றின் ஊடாக மின்சாரத்தை வழங்க முடியும். மதுவிற்கு முற்றுப்புள்ளி வைத்தது போல 2012ஆம் ஆண்டில் குப்பி விளக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்பது எமது நோக்கமாகும். மின்சாரம் எமது மக்களின், குறிப்பாக கிராமிய மக்களின் உரிமையாகும்.
විදුලිය අපේ ජනතාවගේ විශේෂයෙන්ම අපේ ග්‍රාමීය ජනතාවගේ අයිතියක් වෙන නිසා. பலாங்குடி பகுதியில் தற்போது நிலவி வருகின்ற கடுமையான வறட்சி காரணமாக அப்பகுதியில் உள்ள ஆறுகள் வற்றியுள்ளன. அதிகளவில் நீர் பாய்ந்தோடிய ஆறுகளில் தற்போது நீரின்றி வெறும் கற்பாறைகள் மாத்திரமே தென்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்த ஆறுகளின் ஊடாக நீரை பெற்றுக்கொண்ட பல நீர்நிலைகளும் குளங்களும் வற்றி போயுள்ளன. பலாங்குடி பிரதேச மக்கள் தமது நீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் ஆறுகள் வற்றியுள்ளமையினால் பல அசௌகரியங்களையும் எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இந்தியாவின் 65வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. இதனை முன்னிட்டு இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இன்று நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வு இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் காந்த தலைமையில் நடைபெற்றது. இந்திய தேசிய கீதம் இசைக்கப்பட்டதைத் தொடர்ந்து நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இந்திய பிரஜைகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். 65வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய ஜனாதிபதி பிரதிபா பட்டேல் அனுப்பியுள்ள செய்தி வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் இலங்கை இந்திய உறவுகளை எதிர்காலத்தில் மேலும் வலுப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் சிறந்த உறவு காணப்படுகின்றது. எதிர்காலத்திலும் இந்த உறவுகளை சிறந்த முறையில் பேண வேண்டும் என கருதுகின்றேன். 2 நாடுகளுக்கும் இடையில் சிறந்த ராஜதந்திர உறவு காணப்படுகின்றது. எதிர்காலத்தில் 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவு மேலும் வலுப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2050ஆம் ஆண்டில் நாட்டில் முதியோர்களின் தொகை 50% காணப்படும் என சமூக சேவைகள் அமைச்சர் ஃபீலிக்ஸ் பெரேரா தெரிவித்துள்ளார். உடனுவர பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உயர்கல்வி அமைச்சர் எஸ் வி திசாநாயக்கவின் வேண்டுகோளின் பேரில் சமூக சேவைகள் நலன்புரி நடமாடும் சேவையொன்று நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மூக்கு கண்ணாடி, சக்கர நாட்காலி, ஊண்டுகோல் உட்பட பல பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நாட்டில் உள்ள சனத்தொகையில் 11% 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 80 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 2,20,000 பேர் வரை உள்ளனர். 7% அங்கவினர்களாக உள்ளனர். முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. 2025ஆம் ஆண்டாகும் போது இது 22% அதிகரிக்கும். 2050ஆம் ஆண்டில் அது 50% அதிகரிக்கும். மிக அழகிய சிறிய குடும்பம் தங்கமானது என கூறுவதே இதற்கான ஒரு காரணமாக அமைகின்றது. கல்வி நடவடிக்கைகளுக்காக சென்று நிர்கதிக்குள்ளாகியுள்ள இலங்கை மாணவர்கள் தொடர்பில் பிரித்தானிய அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாட உள்ளதாக பிரித்தானியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் குறிப்பிடுகின்றது. குறித்த மாணவர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுக்க முயற்சிப்பதாக உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பிரதி உயர்ஸ்தானிகர் BM அம்சா சுட்டிக்காட்டுகின்றார். லண்டனின் ஈடன் ஹவுஸில் அமைந்துள்ள வெல்ஹாம் செல்சி கல்லூரி திடீரென மூடப்பட்டதன் காரணமாக அதிகளவிலான இலங்கை மாணவர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கல்லூரியின் இலங்கைக்கான 2 பிரதி நிறுவனங்களின் ஊடாக மாணவர்கள் உயர்கல்வியை கற்பதற்காக லண்டனுக்கு சென்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இலங்கை பெண் ஒருவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பணியாற்றிய இடத்தில் பெண்ணொருவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் அப்துல் கரீம் கன்சூல் முஹாரிவா என்ற குறித்த பெண்ணிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இவர் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கான இலங்கை தூதுவர் சரத் விஜயசிங்க தெரிவித்தார். விடுதலை செய்யப்பட்ட கன்சூல் முஹாரிவா தற்போது இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கான இலங்கை தூதுவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கிரகங்களிலிருந்து துணிக்கைகள் பூமிக்கு விழுவதை காண்பதற்கான அரிய சந்தர்ப்பம் இலங்கை மக்களுக்கு தற்போது கிடைத்துள்ளது. நேற்று முன்தினம் ஆரம்பமான இந்த கிரகங்களின் துணிக்கைகள் விழுதலை எதிர்வரும் சில தினங்கள் அதிகாலை 2 மணிக்கு பின்னர் பார்க்க முடியும் என இலங்கை வானியல் நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் காவன் ரத்னதுங்க குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அண்மையில் பூரணி ஏற்பட்டமையாலும் முகில்கள் அதிகளவில் காணப்படுவதன் காரணமாகவும் இதனை மிகவும் தெளிவாக பார்க்க முடியாதுள்ளதாக அவர் தெரிவித்தார். முகில்களற்ற பகுதிகளில் இதனை தெளிவாக பார்க்க முடியும் என காவன் ரத்னதுங்க கூறினார். கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த முறை கிரகங்களிலிருந்து விழும் துணிக்கைகளின் அளவு மிகவும் குறைந்தளவிலே உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும்.